வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இடத்துக்கு போறோம். அங்க புராணமும் அறிவியலும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இன்னும் தீர்க்கப்படாத மர்மங்களும் நிறைய இருக்கு. இது வெறும் ஒரு பயணம் இல்ல, இது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு மலையில சாகாவரம், விசித்திரமான சயின்ஸ், பழங்கால மேஜிக், இது எல்லாத்தோட ரகசியமும் அடங்கியிருந்தா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் நம்மள சதுரகிரி மலையோட அந்த மர்மமான உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. இது வெறும் மலை இல்லைங்க, இங்க பதில்களை விட கேள்விகள் தான் ஜாஸ்தி. சரி, வாங்க இந்த மர்மத்தோட மையப் பகுதிக்கே போயிடலாம். முதல்ல நம்ம கதையோட ஹீரோக்களான சித்தர்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை பத்தி பார்ப்போம். தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு இந்த சதுரகிரி. பார்க்கறதுக்கு ரொம்பவே புனிதமான ஒரு இடம். ஆனா இந்த அடர்ந்த காடுகளும் கரடு முரடான பாதைகளும் பல தலைமுறை ரகசியங்களை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த மலை எவ்வளவு விஷயங்களை பார்த்துருக்கோம். கேட்டிங்களா? சாட்சாத் அகத்தியர் முனிவரே சொல்றாரு, சதுரகிரி தான் எல்லா சித்தர்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ், கைலாய மலைக்கு சமானதன்னு சொல்லி. அப்போ பாத்துக்கோங்க இந்த இடத்தோட ஆன்மீக முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும்னு. இது சாதாரண மலை இல்ல, ஒரு தெய்வீக மையம். அப்போ இந்த சித்தர்கள்லாம் யாரு? அவங்க வெறும் சாமியார்கள் மட்டுமா? இல்லவே இல்ல. அவங்க அந்த காலத்தோட சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ், ஆல்கமிஸ்ட் எல்லாம் கலந்த ஒரு கலவை. சொல்லப்போனா இந்த மலை தான் அவங்களோட வீடு, அவங்களோட லேப். பிரபஞ்சத்தோட ரகசியங்களை அவங்க ஆராய்ஞ்ச இடம் இதுதான். சதுரகிரின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? அதுக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு. சதுர்னா 4. 4 வேதங்களும் ஒன்னா சந்திச்சு இந்த மலையா உருவாச்சுன்னு ஒரு கதை. இன்னொரு பக்கம் இந்த மலை பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்டா சதுரமா இருக்கிறதால இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. எது உண்மையோ ரெண்டுமே இந்த இடத்தோட மிஸ்ட்ரியை இன்னும் கூட்டுது இல்லையா? சரி, இப்போ சதுரகிரியில வாழ்ந்த அந்த ஆச்சரியமான மனிதர்களை பத்தி பார்ப்போம். அதாவது அந்த சித்தர்களை பத்தி. இங்க வாழ்ந்த முக்கியமான சித்தர்கள்ல சிலரை பார்க்கலாம். சுந்தரானந்தர் சித்தர், அவர்தான் இந்த மலைய ரொம்ப பிரபலமாக்கி சுந்தர மகாலிங்கம் கோவில கட்டினவர். அப்புறம் ராமதேவர் சித்தர், யோசிச்சு பாருங்க, மூலிகைகளை ஆராய்ச்சி செய்யறதுக்காக மட்டுமே ஒரு குகைக்குள்ள 40 வருஷம் தியானத்துல இருந்திருக்கிறாரு. அப்புறம் போகர் சித்தர், இவர் ஒரு மாஸ்டர் ஆல்கெமிஸ்ட். உலகம் முழுக்க சுத்தி அறிவியல், ஆன்மீகம் பத்தி ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லெஜெண்ட். 300 வருஷத்துக்கு மேல, அடங்கப்பா, சித்தர்கள்ல ரொம்பவே அட்வான்ஸ்டான போகர் சித்தர் இவ்ளோ வருஷம் வாழ்ந்ததா சொல்றாங்க. இதுவே நம்மள ஆச்சரியப்படுத்துதுன்னா, அவங்களோட மத்த அமானுஷ்ய சக்திகளை பத்தி கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது வெறும் ட்ரெய்லர் தான். இங்கதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா, ஏன் கொஞ்சம் விசித்திரமா கூட மாறுது. சித்தர்கள் செஞ்சதா சொல்லப்படுற சில விஷயங்களை பாருங்க. குளிகைன்னு ஒரு ஸ்பெஷல் மணிய வச்சு டெலிபோர்ட் பண்றது, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நொடியில மறையிறது. அப்புறம் வேற உலகத்திலிருந்து வந்த பெரிய பெரிய பறவைகளை சந்திச்சது. ஏன், கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு ஒரு பழங்கால ரோபோ பொம்மை வச்சிருந்ததாவும் போகர் சொல்லியிருக்காரு. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதை மாதிரி இல்ல. சரி, இந்த மேஜிக் மிஸ்டரி எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இந்த இடத்துல உண்மையிலேயே அறிவியல் ரீதியா என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பழங்கால புராண கதைகளுக்கெல்லாம் நவீன சயின்ஸ் ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா? இந்த ஆன்மீக கதைகளுக்கு பின்னால ஏதாவது அறிவியல் ஒழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? சித்தர்களோட உடம்பு பல 100 வருஷத்துக்கு கெட்டு போகாம இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நிலைக்கு பேரு துக்டம். இதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ண ஷிலாஜிதாங்கிற ஒரு பிசின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த பிசின்ல பொட்டாசியம் 40 அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் பொருள் இயற்கையாவே இருக்கு. ஒருவேளை இந்த கதிரிய கண்ணா உடலை பாதுகாக்க உதவுதோன்னு ஒரு தியரி இருக்கு. புராணங்களை விடுங்க, இந்த மலையில நிஜமாவே சில ஆச்சரியங்கள் இருக்கு. இங்க சில இடங்கள்ல பூமியோட காந்த சக்தி ரொம்ப அதிகமா இருக்குமா. அதாவது ஒரு எனர்ஜி வார்டெக்ஸ். அங்க காம்பஸ் கூட சரியா வேலை செய்யாதான். அது மட்டும் இல்ல, உயிரை காப்பாத்துற சஞ்சீவி மாதிரி அரிதான மூலிகைகளுக்கு இந்த மலை தான் வீடு. அப்புறம் கோரக்கர் சித்தர் கண்டுபிடிச்ச உதகம்னு ஒரு நீரூற்று, பார்க்கச்சேரு மாதிரி இருந்தாலும் அதுக்கு பயங்கர மருத்துவ குணம் இருக்கான். இப்போ வாங்க பழங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். அன்னைக்கு சித்தர்களை பாதுகாத்த அதே மர்மமான மலை இன்னைக்கு நம்ம மாதிரி ஆட்களுக்கு ஒரு புதுவிதமான சவாலை கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். என்ன சவால்னா, சதுரகிரி மாதிரி ரொம்ப ரிமோட்டான புனிதமான இடங்களுக்கு போனா அங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்காது. அதுதான் இன்டர்நெட் கனெக்ஷன். அப்போ வழி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றது? நாம நேவிகேஷன் ஆப்ஸை எந்த அளவுக்கு நம்பியிருக்கோன்னு இந்த டேட்டா சொல்லுது பாருங்க. குறிப்பா தெரியாத ஊர்ல தெரியாத ரோட்ல போகும்போது 37% பேர் மேப்ஸ் யூஸ் பண்றோம். அப்போ இந்த மாதிரி கரடு முரடான காட்டுப்பாதையில இன்டர்நெட் இல்லைன்னா எவ்வளோ பெரிய சிக்கல் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இதுக்கும் ஒரு மாடர்ன் டெக்னாலஜி சொல்யூஷன் இருக்கு. அதுதான் ஆஃப்லைன் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ். இன்டர்நெட்டே இல்லாம உங்க போன்ல இருக்க சென்சார்ஸை வச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல? அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம்.
இது ரொம்ப சிம்பிள். உங்க போன்ல இருக்கிற பெடோமீட்டர் நீங்க எத்தனை அடி எடுத்து வைக்கிறீங்கன்னு கணக்கு பண்ணி தூரத்தை சொல்லும். மேக்னடோமீட்டர் பூமியோட காந்த புலத்தை வச்சு நீங்க எந்த திசையில போறீங்கன்னு காட்டும். கைரோஸ்கோப் உங்க போனோட ஆங்கிள், அதாவது சாய்வை கண்டுபிடிக்கும். இது மூணும் சேர்ந்து வேலை செஞ்சு ஜிபிஎஸ் இல்லாமலேயே உங்க லொகேஷனை மேப்ல காட்டிடும். அப்ப பாருங்க, ஒரு பழங்கால ஆன்மீக பயணத்துக்கு இன்னைக்கு இருக்கிற ஹைடெக் டெக்னாலஜி உதவுது. இதுதான் கடந்த காலமும் நிகழ்காலமும் சந்திக்கிற ஒரு அற்புதமான புள்ளி. இப்போ ஒரு கேள்வி. இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர சதுரகிரி மாதிரி இடங்களோட பழங்கால ரகசியங்களை நம்ம கண்டுபிடிச்சிடுவோமா? இல்ல நாம எதிர்பார்க்காத புது புது மர்மங்கள் தான் நமக்கு காத்திருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?